ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்போர்ட்ஸ் கார்னர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் அனுமந்த் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். வணக்கம் அனுமந்த். வணக்கம் ஐயா. ஏன்னா ஒரு வழியா முடிஞ்சது ஐபிஎல். ஆமா, சோ டயர்டா அல்லது சோ ஹாப்பியா? ரெண்டுமே இல்ல. டயர்டும் ஆகல, ஹாப்பியும் ஆகல. என்ன எப்படி சொல்லிட்டு வழக்கமான ஒரு ஐபிஎல் இந்த வருஷம் பார்க்க முடியாத ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்னு வச்சுக்கலாம். தலை தோனி இல்லாததா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி மட்டும் இல்லை. ஏன்னா வழக்கமா இருக்கிற அளவுக்கு ஒரு பக்காவான ஐபிஎல் அப்படிங்கிற ட்ரீட் அந்த மாதிரி இல்லை இந்த வருஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பஞ்சாப். அதுக்கப்புறம் பஞ்சாப் எங்கே போனாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த வருத்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிசி ஒரு நல்ல டீம், அவங்களால முடியல. மும்பை இந்தியன்ஸ் இந்த டீம் இல்லைன்னா எந்த டீம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஆமா, அது ரொம்ப இது. அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் பெரிய நிறைய இன்ஜுரிஸ் பார்த்துருந்தோம். ஏன்னா வரவெல்லாம் இன்ஜுரின்னு வெளியே போனது. சரி, ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அவனுக்கு இன்ஜுரி, அந்த மாதிரியே தான் போச்சு சென்னை. அந்த மாதிரி எல்லா டீம்லயுமே நிறைய டிசப்பாயின்மெண்ட். அப்போ ஆர்சிபி இல்லையானா ஆர்சிபிலையும் 1-2 விஷயங்கள் இருந்துச்சு. பட் ஆனா எப்படியோ ஒரு வழியா இந்த சொதப்பள்ளையும் ஒரு பெஸ்ட் டீம் அப்படிங்கறதுனால அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, உங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பா முதல்ல வந்து நீங்க as usual நீங்க சென்னை தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கலாம். பட் உங்களுடைய ஹோப் வந்து எதுவா இருந்துச்சு? இல்ல, ஆக்சுவலா இந்த வருஷம் நான் சென்னை டைட்டில் வின் பண்ணணும்னு நான் உண்மையாவே யோசிக்கல. ஏன்னா இந்த டீம் வந்து நெக்ஸ்ட் 10 இயர்க்கான டீமா தான் நான் பார்த்தேன். ஏன்னா பார்த்தாலே ஃபுல்லா யங்ஸ்டர்ஸாவே எடுத்து போட்டிருந்தாங்க. கார்த்திக் சர்மா ஆகட்டும், பிரசாந்த் வீரா ஆகட்டும், எல்லாரையும் எடுத்து போட்டு ஒரு பெரிய யங்ஸ்டரா ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே எல்லாருமே பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. சரி, இன்னொரு நெக்ஸ்ட் 10 இயர்க்கான அடுத்த கட்ட நகர்வுங்கிறது யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா சொல்ல போனா அந்த 2008 ஒரு டீம் அமைச்சாங்க. அந்த டீம் வந்து எப்படி ஒரு யங்ஸ்டர் அஸ்வின் உள்ள வந்தாரோ, முரளி விஜய், இந்த மாதிரி எல்லா யங்ஸ்டரையும் புறக்கி போட்டு எடுத்துட்டு வந்த ஒரு டீம் தான் வந்து 10-11 சொல்லி அந்த டைட்டில் அடிக்கிற காரணமா இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு டீம் செட் பண்றாங்க. ஸோ இன்னும் 2 வருஷத்துல ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய இருந்துச்சு. ஆனா அதுதான் கொஞ்சம் தவறுபடி ஆச்சு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனது வந்து சொல்லணும்னா பஞ்சாப் மேல ரொம்ப. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் மேல இங்க சுதர்சன் இருப்பான் எப்பவுமே. அவன் சொல்லுவான், மக்களின் கேப்டன் பாருங்க நீங்க வேணா இந்த வருஷம் புது டீம் அடிக்கும் அப்படிங்கிற. இன்னொன்னு, புது டீம் அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையும். ஏன்னா ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரே ஒரு டீம் மட்டுமே சார்ந்து போற மாதிரியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. நீங்க எடுத்து பாருங்களேன், நீங்க சொல்லணும் அப்படின்னா 3 டீமை மாத்தி நீங்க வேற எந்த டீமே சொல்லவே முடியாது. உதாரணம் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே சொல்லுவோம், இல்ல எம்ஐ சொல்லுவோம். இந்த 2 டீமை மீறி அடுத்ததான் ஒரு டீம் வரணும்னா கேகேஆர் தான் வரப்போகுது. அதை மீறி நீங்க வேற எந்த டீமும் சொல்ல முடியாது. சொல்ற அளவுக்கு இல்ல. எஸ்ஆர்ஹெச் வார்னர் இருக்கும்போது இருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டாங்க புஷ்ன்னு. ஜிடி வந்த முதல் வருஷம் பெரிய அளவுல ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்து விட்டாரு. அடுத்த வருஷம் ஃபைனல் நம்மகிட்டே வந்து தோத்து போனாரு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தாலும் இந்த வருஷம் அதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு சம்திங் மிஸ் ஆகிட்டே வர மாதிரி. எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்குமா அப்படின்னா எனக்கு ஆகல, அது கன்ஃபார்ம். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். என்னதான் 200 ரன்னுக்கு மேல நிறைய மேட்சஸ் பார்த்துருந்தாலும் ஐபிஎல் மாதிரி இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு நிறையவே இருக்கு. சரிங்க, நீங்க ஓவராலா பார்த்ததுல வந்து ஐபிஎல் மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கல அப்படின்றத தாண்டி, ஆனா சில பேர் வந்து பயங்கர அல்டிமேட்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி முத்தா நட்சத்திரங்களா ஜொலிச்ச அந்த வீரர் இல்ல. இந்த ஐபிஎலோட பாசிட்டிவாவுமே நான் அதை சொல்லலாம். என்னன்னா இந்த வருஷம் வந்து இவ்வளோ இதுலயும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க குரோத்துங்கிறது வந்து பயங்கரமா பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா கார்த்திக் சர்மா அவர் வந்து விளையாடுவாரு அப்படிங்கிறது தெரியும். நிறைய ப்ரெஷர் வேற. ஏன்னா 14 கோடி எடுத்து கூட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது சிஎஸ்கேக்காக நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சைடு அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த பேட்டிங்கை வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய சைன் பண்ணாங்க. வைபவ் சூரியவன்சி ஆகட்டும், கார்த்திக் சர்மா ஆகட்டும், சாய் கிஷோர் அவருமே அவரோட பவுலிங்ல வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணியிருந்தா அப்படி. பட் ஆனால் அவருக்கு இன் அண்ட் அவுட்டாக தான் வச்சிருந்தாங்க. அது ஒன்று. ரஷிக் சலாம்தார் போன வருஷம்லாம் பெரிய அளவுல இல்லாம வெளியே உட்கார வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இந்த வருஷம் வாய்ப்பை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய சான்ஸ் கிடைச்சது இந்த வருஷம். அதெல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சு. ரகுவன்ஷி இந்த மாதிரியான பிளேயர்ஸ் மேல நிறைய ப்ராமிசிங் போட்டாங்க. அந்த இதெல்லாம் இந்த வருஷம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா டீம்லையுமே, இந்த டீம் அந்த டீம்னு இல்லாம எல்லா டீம்லையுமே யங்ஸ்டர்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது வந்து அதிகமாக வழங்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் தரத்துக்கு விளையாண்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஓரளவு சமன் படுத்திருக்காங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். சரி, ஓகே. இப்ப இவங்கள அல்லது இன்னும் சில பேர் எடுத்து ஒரு பெஸ்ட் 11 இவங்க தாங்க இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னா யாரை கொண்டு போவீங்க அந்த லிஸ்ட்ல? கண்டிப்பா என்னோட ஓபனர்ஸ் லிஸ்ட்ல பாக்கும்போது வைபவ் சூரியவன்சி அண்ட் சுப்மன் கில் இவங்க 2 பேரும் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா இவங்க 700 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு சுப்மன் கில். வைபவ் சூரியவன்சி சொல்லவே வேண்டாம், அடிச்சா ஒரு பக்கம் வந்து அனுபவம் பெற்ற ஒரு கேப்டனாவும் இருக்கக்கூடிய ஒரு நபர். அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டருக்குன்னு போகும், அதாவது இன்னொரு டாப் ஆர்டர்ல வந்து விராட் கோலியையும் கொண்டு வந்துருங்க, ஆல் டைம் கிங். ஆமா, அவரு சேஸ் மாஸ்டர் மட்டும் இல்ல, எப்ப தேவையோ அப்போ அடிச்சு கொடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா 1-to-1 பார்க்கும்போது மிடில் ஆர்டர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது அப்படின்னா இஷான் கிஷன், ஸ்ரேயாஸ் ஐயர், ரஜத் படிதார், நிதிஷ்குமார் ரெட்டி, குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், அன்ஷுல் கம்போஜ். சிஎஸ்கேல வந்து ஒரே ஒரு பிளேயர், அது அன்ஷுல் கம்போஜ் மட்டும் கொண்டு வந்துறீங்க. கடைசி நேரத்துல அடி வாங்கினாரு, பட் ஆனா அவரோட பவுலிங் வந்து நல்லாவே இருந்துச்சு இந்த சீசன்ல. என்னதான் அந்த கடைசி 3-4 மேட்ச்ல அடி வாங்கியிருந்தாலும் நல்லா போட்டிருந்தாரு. 24 விக்கெட் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, அதை எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அன்ஷுல் கம்போஜ்க்கு அப்புறம் பிரின்ஸ் யாதவ், இவரை பத்தி நிறைய பேசியிருந்தோம் நம்ம மேட்ச் அப்பவுமே நிறைய பேசியிருந்தோம். என்னன்னா நல்லா நிறைய வேரியேஷன் போட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வந்திருக்கிறாரு, நல்ல எல்லாரையுமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணாரு இந்த வருஷம் ஐபிஎல்ல. அதுக்கப்புறம் வந்து இம்பாக்ட் பிளேயரா 2 பேரு, ஏன்டா சாய் சுதர்சன் விட்டன் கண்டிப்பா கோவப்பட்டு இருப்பாங்க. நான் இம்பாக்ட் பிளேயர்ல வச்சிருக்கேன் அவரை. ஏன்னா 11th ஓப்பனிங்ல வந்து அந்த 2 பிளேயர் நான் விராட் கோலியவே 1-to-1 வைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அதனால இவர் எங்க கொண்டு வைக்கன்னு தெரியல. அதனால சாய் சுதர்சன் இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கோங்க. அது இல்லாம ரஷிக் ஷலாம்தார், அவரை வந்து நான் இம்பாக்ட் பிளேயர்ல வச்சிருக்கேன். பேட்டிங்னா சாய் சுதர்சனையும், பவுலிங்னா நீங்க வந்து ரஷிக் ஷலாம்தாரையும் வச்சுக்கோங்க. ஐபிஎலோட பெஸ்ட் 11 என்ன அப்படிங்கறத வந்து நான் இப்ப சொல்லிடுறேன். வைபவ் சூரியவன்சி, சுப்மன் கில், விராட் கோலி, அதுக்கப்புறமா இஷான் கிஷன், ஸ்ரேயாஸ் ஐயர், ரஜத் படிதார், நிதிஷ்குமார் ரெட்டி, குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், அன்ஷுல் கம்போஜ், பிரின்ஸ் யாதவ் அண்ட் இம்பாக்ட் பிளேயர்ல ரஷிக் ஷலாம்தார், அப்புறமா சாய் சுதர்சன். பேட்டிங்னா சாய் சுதர்சன் வச்சுக்கோங்க, பவுலிங்னா ரஷிக் ஷலாம்தாரை வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட பெஸ்ட் 11 அப்படின்னு சொல்லலாம். மிரட்டுதே, அனல் பறக்குதே அப்படின்னு சொல்ல முடியும். இல்ல இதுலயுமே இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் விட்டுருக்கோம், பட் ஆனா இந்த 11 வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த 11மே ஜெயிக்க முடியாத அளவுக்கு இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிரட்டலா இருந்துச்சு இவங்க கிட்ட இருந்து அப்படிங்கறதா சொல்றேன். ஷான் கிஷன்லாம் அடிச்சாருங்க, செம்மாடி அடிச்சாரு. இதுல கிளாஸனும் ஆட் பண்ணிருக்கணும், கொண்டு வந்திருக்கலாம். ஸ்டாண்டர்ட் பிளேயர் அவர். என்னோட எதுக்கு நான் ஸ்ரேயாஸ் ஐயரை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா கேப்டன்சிங்கிறது வந்து அந்த 6 மேட்ச்ல மிரட்டி எடுத்திருந்தாருங்க. அவரு வந்து எப்படிப்பட்ட டீமா இருந்தாலும் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்துச்சு. சோ கிளாஸன் கூட ஸ்ரேயாஸ் ஐயரை தூக்கிட்டு நீங்க கிளாஸன் கூட ஆட் பண்ணிக்கங்களா, கிளாஸனை வச்சுட்டு கூட நம்ம சொல்லிடலாமே. வைபவ் சூரியவன்சி, சுப்மன் கில், திரும்ப போயிரும். ஐபிஎலோட திரும்ப ஒரு பெஸ்ட் 11 நான் சொல்லிடுறேன். வைபவ் சூரியவன்சி, சுப்மன் கில், விராட் கோலி, இஷான் கிஷன், அதுக்கப்புறமா ஹென்ரிச் கிளாசன், அவரை கண்டிப்பா வச்சிருங்க, ஏன்னா அவரு நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ரஜத் படிதார், நிதிஷ்குமார் ரெட்டி, புவனேஸ்வர் குமார், குர்னால் பாண்டியா, அன்ஷுல் கம்போஜ், பிரின்ஸ் யாதவ் அவர் தான் வந்திருக்காரு. இதற்கப்புறமா 2 இம்பாக்ட் சப், அதுல வந்து 1 ரஷிக் ஷலாம்தார் அண்ட் சாய் சுதர்சன் அப்படின்னு சொல்லிடலாம். எந்த மாற்றமே இல்லைங்க. இதுதாங்க பெஸ்ட் 11. ஏன்னா ஒருத்தர் விட்டா ஒருத்தர்னு மாத்தி மாத்தி வந்து அடிக்கிறதுக்கான ஆட்கள் நிறைய இருக்காங்க, பாக்குறதுக்கே நல்லா தெரியுது. சரி, நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா வந்து நிறைய இந்த இம்பாக்ட் எல்லாம் கூட வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இம்பாக்ட் வந்து வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்றத குழப்பறதுக்குள்ள இல்ல, எனக்குமே அந்த ரூல்ல வந்து பெரிய உடன்பாடு இல்லதான். ஏன்னா ஒரு பவுலரா யோசிச்சிங்க இல்ல பேட்ஸ்மேனா யோசிச்சிங்கன்னா அவங்களோட இடம் அப்படிங்கிறது இதாகுது. இன்னொன்னு, இது வந்து ஐபிஎலுக்காக மட்டுமே நீங்க பார்த்து ஆடுறதுக்கு ஒரு கிளப் டீமுக்கு வந்து ஓகே, பட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஆடணும்னு நினைக்கும் போது இப்போ வைபவ் சூரியவன்சி நல்ல பிளேயர், அதுல மாற்று கருத்து இல்ல, பட் ஃபீல்டரான்னு கேட்டா இல்ல. ஃபிட்னஸ்ல நிறைய ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து விளையாட ஆரம்பிச்ச ஒரு பிளேயரை வந்து ஃபிட்னஸ் காரணமா தூக்கி வெளியே போட்டாருங்க விராட் கோலி. நம்ப மாட்டீங்க, ஒரு பிளேயரை வந்து வைபவ் சூரியவன்சி மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு பிளேயர் தான் சர்ஃப்ராஸ் கான். நம்ம டீம்ல இருக்க சர்ஃப்ராஸ் கான, எப்பா நீ பேட்டிங்லாம் நல்லா ஆவரேஜா ஒரு 30 ரன் 35 ரன் அவர் பேட்ல இருந்து அவரு ஆரம்பிக்கும் போது, இனிஷியல் ஸ்டேஜ்ல அவர் வந்து ஆர்சிபில ஆரம்பிக்கும் போது நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப விராட் கோலி தான் கேப்டன். எப்பா நீ நல்லா பண்ற, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ ஒரு 30 ரன் 40 ரன் அடிச்சு கொடுத்துற எனக்கு, ஆனா ஃபீல்டிங்ல ஒன்னால ஒரு 10 ரன் போயிருது, அப்ப நீ அடிச்சது கணக்கே இல்லையப்பா, வேணாம் நீ வெளியே உட்காருன்னு சொல்லி தூக்கி போட்டாரு அவரை. சோ அந்த மாதிரியும்
நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இம்பாக்ட் பிளேயர் கிடையாதுல்ல. அப்படி இருந்திருந்தா ஒருவேளை இந்நேரம் சர்ஃப்ராஸ் கானுமே ஒரு பெரிய ஸ்டாரா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதனால சூரியவன்ஷி கிட்ட மட்டும் நான் சொல்ல, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அவருக்குலாம் வந்து ஏன்னா ஒரு இன்ஜுரியோ, சூரியவன்ஷிக்குலாம் நிறைய இன்னும் ஏஜ் இருக்கு, நல்லா விளையாடுற அந்த பையன். அப்படிங்கும் போது அவரோட இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், நல்ல கேம் பிளே நிறைய கிடைக்கும். அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலுங்கிறது அதை பாதிக்குதோ அப்படிங்கறதான் என்னோட கருத்து. ஓகே, இப்போ ஒட்டுமொத்தமாவே வந்துட்டு நீங்க இந்த எண்ட் ஆஃப் த ஐபிஎல் சீசன்ல நீங்க வந்து பிளேயர்ஸா சொல்லிட்டீங்க, இதுவா சொல்லிட்டீங்க, அல்டிமேட்டா டீம் கோஆர்டினேஷன் அப்படின்றது, டீம் வந்து பெர்ஃபார்மன்ஸ், டீம் இவன் விட்டா அவன், அவன் விட்டா இவன் அப்படின்ற ஒரு கோஆர்டினேஷனா இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு சொன்னா எந்த டீம் சொல்லுங்க? ஆர்சிபி தான் கண்டிப்பா. அதனாலதான் அவங்க வந்து இந்த வருஷம் டைட்டில் அடிச்சாங்க. என்னன்னா போன வருஷம் எந்த டீம் இருந்துச்சோ அந்த டீம் அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணாங்க. அதுல வந்து பெரிய அளவுல எல்லாம் இது இல்லை, சின்ன சின்ன. ஏன்னா அவங்க ஆக்ஷனுக்குள்ள வரும்போதே கம்மியா எனக்கு போதும்பா, ரொம்பலாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்தாங்க, எடுத்தாங்க. பட் ஆனா இதே மாதிரி யோசனையில வந்து ஒரு டீம் வந்து மிஸ் பண்ணதுன்னா அது வந்து எம்ஐ தான். ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து. ஏன்னா அது இந்த அளவுக்கு ஒரு டீம் வச்சுட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இருந்து யோசிங்க, ரியான் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா, அதை விட்டீங்க அப்படின்னா திலக் வர்மா, நமந்தீர் இந்த வருஷம் செம்மையா பண்ணியிருந்தாரு. நமந்தீர் அதை விட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஹர்திக் பாண்டியா வராரு, சூரியகுமார் யாதவ் வராரு. என்னடா பேட்டிங் லைனப் இது, ஒருத்தன் மாத்தி மாத்தி பெரிய லைனப் அது. என்னன்னா எங்க விட்டாங்க அப்படிங்கிற, ஸ்டேடியம்ல வந்து ஒவ்வொரு மேட்ச்லயும் யாரும் முட்டை மந்திரம் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அதெல்லாம் கூட நடந்துச்சுங்க. ஃபன்னு போயிட்டு எலுமிச்சை போட்டு இப்படி சுத்தி சொல்றா, இப்ப பாரு 6 போகுதுடா, உடனே 6 போகுது, இப்ப பாரு அவுட்ங்கிறான், உடனே அவுட் ஆகுது. கிரிக்கெட்டுங்கிறது வந்து அன்னைக்கு டே ஒர்க் அவுட் ஆகுறதா. நான் என்ன ஃபார்ம்ல இருந்தாலும், எந்த பிளேயர் எப்படி இருந்தாலும், அவங்களுக்கு அந்த பிட்சை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் டவுன் ஆகி ஆடணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். பட் அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் கோஆர்டினேஷன் ஆடின டீம்னா அது வந்து ஆர்சிபியை தான் பாக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏன் ஜிடிஏ சொல்லலையான்னு நிறைய பேர் கேட்டாங்கன்னா, ஜிடில பெர்ஃபார்ம் பண்ணது மொத்தமே 3 பேர்ல இருந்து 4 பேர். எக்ஸாக்ட்லி, ஓபனர்ஸ்ல இருந்து அந்த ஒரு 3 பேர். ஆமா, அதாவது நீங்க போனா 4 பேரை தவிர வேற யாருமே அடிக்கல. பேட்டிங்க்கு உள்ள வந்து டெஸ்ட் பண்ணவே இல்லை, அவங்க டெஸ்ட் பண்ணப்படவே இல்லை. அவங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கிடைக்கிற அளவுக்கு கூட இவங்களும் விட்டு கொடுக்கலாம். அது ஒண்ணு, அது வந்து அந்த அளவுக்கு நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனா டெஸ்ட் பண்ணப்பட்டாதான் அந்த டீம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அங்க ஜிடியை விட்டுருவேன் நான். பவுலிங்ல நல்லா போட்டிருந்தாங்க. பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் முகமது சிராஜ், இன்னொரு பக்கம் ககிசோ ரபாடான்னு மிரட்டி எடுத்தாங்க. பட் ஆனா அவங்களுக்கு பவுலிங் கோஆர்டினேஷனுமே பெருசா உழலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. டீம் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொன்னா அங்கேயும் வந்து ஆர்சிபி கன்ஃபார்மா அது ஆர்சிபி. ஏன்னா புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட்னு சொல்லி 2 தரமான பிளேயர்ஸை போடுறாங்க. அவங்கள மீறி நீங்க வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இந்த ரஷிக் சலாம்தார் உள்ள வந்து அவரு ஒரு பக்கம் ஒரு மாதிரி சிறப்பா பண்ணிட்டாரு. சரி, அவரை கழட்டி விடுறான் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் ஜேக்கப் டஃபே வந்து அவரு ஒரு பக்கம் போடுறாரு. யாரா விடுறதுங்கிறதே தெரியல. சரி ஓகே, இவங்க தான் இப்படி போடுறாங்க. ஒரு ஸ்பின்னர் பக்கம் போவோம்னா குர்னால் பாண்டியான்னு ஒருத்தர் வந்து தூக்கி எறிகிற நேரத்துல தெரியல, அவர் பாட்டுல போட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இப்ப பேட்டிங்ல பாத்தீங்கன்னா நாம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வர வெங்கடேஷ் ஐயர் கடைசி நேரத்துல வாய்ப்புகள் கிடைச்சது. ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி அவங்க 2 பேரும் அடிச்சாங்க. சரி, இவன் போயிட்டானு நினைச்சா அடுத்து வர தேவதத் படிக்கல், அவன் எங்கேயோ அடிக்கிறியா அந்த பையன், நல்லா ஆடுறான், கர்நாடகா பிளேயர், நல்லா ஆடிக்கிட்டு இருந்தா அப்படி. அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ஒரு லைன் அப், சரி தேவதத் படிக்கல் அவுட் ஆயிட்டானா பட்டிதார் வந்து அடிக்க, சரி பட்டிதார் அவுட் ஆயிட்டான் அப்படின்னு நினைச்சா குர்னால் பாண்டியா வந்து, என்னடா எங்க இருந்துடா வரீங்க வரிசையா, சரி குர்னால் பாண்டியா போயிட்டா அப்படின்னா ஜிதேஷ் சர்மா வந்து. பட் இந்த வருஷம் ஜிதேஷ் சர்மாக்கு பெரிய அளவுல சான்ஸ் கிடைக்கல. ஆனாலும் அவர் வந்து கிடைச்ச சான்ஸ் இருந்தாப்ல இல்ல, அதுவும் பெருசா யூஸ் பண்ணப்படல. அவர்கிட்ட இருந்து போன வருஷம் ஆடின அளவுக்கு எல்லாம் இந்த வருஷம் ஆடல. போன வருஷம் செம்ம ஃபார்ம்ல ஆடினாங்க. ஆர்சிபியே வந்து ஃபயரா ஆடுறோம், இந்த 18ஆம் சீசன் 18ஆம் நம்பருக்காக நாங்க அடிப்போண்டா அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமா இருந்தாங்க. இந்த வருஷம் அந்த மாதிரிலாம் இல்ல. மிச்ச டீம் நிறைய தப்புகள் பண்ணாங்க, பட் இவங்க கொஞ்சம் கம்மியா பண்ணாங்க. அதுதான் இங்க பாக்கலாம். ஓகேங்க, சூப்பர். அதே மாதிரி இப்போ இந்த சீசன் எண்ட் ஆஃப் த சீசன்ல வந்துட்டு பிளேயர்ஸ் வந்து டீம் மாற்றுவதற்கான விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல யாரெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? இந்த அஸ்வின் வந்து சும்மா இல்லாம 7.7 சொல்லி இவரு ஹர்திக் பாண்டியா போட்டதை எடுத்து இவரும் போட்டு விட்டா அப்படி ட்விட்டு. உடனே ஹர்திக் பாண்டியா இங்க வராரு, அதை அஸ்வினே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏதோ போயிட்டு இருக்கு. பட் ஆனா அது வெறும் வதந்தி மட்டும் தானா?
நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை ஹர்திக் பாண்டியா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்வின், நான் தான் அன்னைக்கே ட்வீட் போட்டேனே அப்படின்னு சொல்லி அஸ்வின் முடிச்சிருவா. அப்படி ஒருவேளை வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் போட்டது வந்து தோனியை மென்ஷன் பண்ணி நீங்க ஹர்திக் பாண்டியா எடுத்தீங்கன்னா எனக்கு நாங்க எப்படினாலும் கையை தூக்கிடுவோம், நாங்க பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி இருக்கு. பட் சீரியஸா பேசுவோம், வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மிங்க. ஹர்திக் பாண்டியா ரிலீஸ் பண்ணப்பட போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்டன் பதவியில இருந்து இறங்குறாரு, அதை உறுதிப்படுத்திடுவாங்க கன்ஃபார்மா. விளையாட போறாரு, அது அவங்க மேனேஜ்மெண்ட் சைடுல இருக்கிறீங்களே. இல்ல உண்மை என்னவோ அது நமக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்ச டீம்ல இருந்து தகவல் வந்துச்சுன்னா சொல்லலாம். இப்ப சிஎஸ்கே எல்லாம் நான் சொல்ல முடியும்னா தகவல் வந்தா சொல்லலாம். சஞ்சு சாம்சன் வர போறாருங்கிறத கன்ஃபர்மேஷனா நான் சொன்னேன், முன்னாடியே நம்ம சொல்ல முடிச்சு. ஏன்னா சஞ்சுவோட தம்பி வந்து சகோதரர் வந்து ஒருத்தர் வந்து நம்ம தெரிஞ்ச இடத்துல வேலை பார்க்காரு, அவரை வச்சு தகவல் கேட்டு சொல்லியிருந்தோம். சரிங்க, சிஎஸ்கே குள்ள இவ்வளவு சொல்றீங்களே, தோனி ஏங்க இப்போ வரல, அடுத்த வருவாரா? தோனியை பத்தி சொல்லணும்னா நிறைய ரூமர்ஸ் இருக்குங்க. இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கூட சண்டை என்னெல்லாமோ பரவிட்டு இருக்குது. சரி, உண்மை என்னன்னா தோனிக்கு இன்ஜுரி இருந்தது உண்மைதான். சரியா, அதுவும் இருந்துச்சு, கன்ஃபார்மா இருந்துச்சு, அதுவும் சரி அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்றது பிரச்சனைகள் தான் பெருசா பேசப்படுது தவிர இன்ஜுரி வந்து இருந்துச்சு இல்ல. அதாவது தோனி அண்ட் சிஎஸ்கே அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய பிணைப்பு மாதிரி, அதெல்லாம் பிரிக்க முடியாது. கண்டிப்பா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்னதான் சண்டை இருந்தாலும் இந்த மாம மச்சான் சண்டை மாதிரிதான், இன்னைக்கு அடிச்சுக்கிட்டாலும் நாளைக்கு சேர்ந்துருவாங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரியான ஒரு இல்லைங்க, அவர் வந்து களத்துக்குள்ள இருந்திருந்தா இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல அத்தனை பேர் புள்ளிங்க வந்து இல்ல, அது களத்துக்குள்ள வர முடியாத அளவுக்கு இன்ஜுரி இருந்தது உண்மை. அதுதான் இங்க நம்ம பேச வேண்டிய விஷயம். ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் பண்ணிருந்தாங்கன்னா பசங்க ஃபயரா எந்த இடத்துல எப்படி இல்ல அவரால என்ன பார்க்க முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. டீமோட டிராவல் நிறைய இடங்கள்ல பண்ணியிருந்தாரு. ஆனா அவருக்கு வந்து கால்ல கையில எல்லாம், அதாவது கடைசி மேட்ச்ல வந்து அவர் இங்க இருந்து நம்ம சென்னையில விளையாடிட்டு அவங்க வந்து கடைசி நம்ம லீக் மேட்ச் வந்து குஜராத்ல ஆட போயிருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த குஜராத் மேட்ச் வந்து நம்ம போகவே இல்லை, தோனி போகவே இல்லை. ராஞ்சில வந்து ஆட போயிருந்தோம், அந்த டிராவல் பண்ணவே இல்லை. சாரி, அகமதாபாத் தான், அகமதாபாத்துக்கு டிராவல் பண்ணாம ராஞ்சிக்கு போயிட்டாரு அவர். ஏன் அப்படின்னா அவருக்கு தம்ப்ல இன்ஜுரி. இங்க அன்புடன்ல வந்து கடைசியா மேட்ச்ல வந்து தோனி என்ட்ரி ஆகும்போது தோனி வந்து அந்த போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ண போட்டோஸ் பாத்தீங்கன்னா தம்ப் இன்ஜுரியோட தான் அவர் வந்து அந்த இது பேண்ட் சுத்தி தான் உள்ள வந்திருப்பாரு. அந்த இஷ்யூ இருந்ததுதான், அதனால அந்த இன்ஜுரினாலதான் அவர் வந்து டீமோட பெருசா இது பண்ணல. வயசாயிடுச்சுங்க, உண்மை அதுதான். எவ்வளோ வருஷம், இந்த 10-18 வருஷமா நம்ம பார்க்குறோம் தோனியை. மஞ்சள் ஜெர்சியில தான் அதிகமாக பார்த்துருப்போம், அதை தாண்டி எங்கேயுமே போகல. இடையில 2 வருஷம் மட்டும்தான் வேற கலர்ல பார்த்தோம், திரும்ப இங்கேயே வந்துட்டாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா என்ன ரிலீஸ் பண்ணுங்க நான் வெளியே போறேன்னு எப்போ பேசியிருக்கலாம், ஆனா பேசல. அது வந்து சிஎஸ்கே அண்ட் தோனிங்கிறது வந்து தோனி தான் சிஎஸ்கே தான் தோனி அப்படிங்கிற மாதிரி தான் இங்க. அதுதான் திரும்ப சிஇஓவும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு. அவர் வீட்டில் போய் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு, அப்படிதான்ப்பா நாங்கள் வந்து என் தலைவன் இருக்கான், என் தலைவன் வந்து என்ன வேணா பண்ணிக்குவான், தோனியை அதை பிரிக்க முடியாது அப்படிங்கும்போது எப்படி வேணாலும் வரலாம். கோச்சரா, அதாவது ஒரு கோச்சா வரலாம், மென்டாரா வரலாம், இல்லை அப்படின்னா எப்படி டீமோட டிராவல் ஒரு பிளேயரா கூட வந்துடலாம். பெரிய சந்தோஷமாச்சே, பெரிய சொல்றதுக்கு இல்ல. அவர் என்ன முடிவு பண்றாரோ அதை வச்சுதான் இருக்க போகுது. கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசுவோம். சரி, ஓகேங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரி, இதுல இன்னொரு விஷயம் நம்ம பேசும்போது கோச்சை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பா மாத்தப்பட போறது 100% உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ். அப்ப அந்த இடத்துக்கு யார் வரக்கூடிய வாய்ப்பு? நிறைய ரூமர்ஸ் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். இல்ல அந்த பேசப்படுறது யாருங்கிறது எனக்கும் சரியா தெரியாது. பட் வால் கிட்ட பேசுறதா தகவல், இந்தியாவோட தூண் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்களாம். ஆனா அது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும். அதுக்குள்ள ஏற்கனவே நீங்க ஒரு மேட்ச் அப்போ சொல்லியிருந்தீங்க, சஞ்சு சாம்சன் வெர்சஸ் அப்படி வரும் இருக்கு. ஆல்ரெடி அந்த கிளாஷஸ் இருந்தது, அதனாலதான் ராஜஸ்தான்ல இருந்து சஞ்சு வெளியே வந்தது, டிராவிட் வெளியே போனது, அதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு இங்க வருவாரா, வந்தா செட் ஆவாராங்கிறதுலாம் எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு. பட் யங்ஸ்டர்ஸா நம்ம எடுத்து வச்சிருக்கோம், டீமு கொடுத்தா நல்லா பண்ணுவாரு அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆனா இது டோட்டலாவே வேற. சிஎஸ்கேங்கிறது பெரிய ப்ரெஷருங்க. இப்போ ராஜஸ்தான் மாதிரியான ஒரு டீம் கிட்ட அந்த அளவுக்கு ப்ரெஷருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு இருக்காது. பட் நீங்க சிஎஸ்கே போனீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஹேமந்த் பதானி வந்து டிசியை டேக் ஆன் பண்ணி அவர் ஒரு கோச் ஆகி அந்த அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் மாத்தி நிறைய விஷயங்கள் பண்றாரு அப்படின்னா அது வந்து அந்த டீம்ல அவ்வளோ ப்ரெஷர் கிடையாது. சிஎஸ்கேங்கிறது ஒரு பெரிய ப்ரெஷரோட இருக்க ஒரு பெரிய டீம். ஏன்னா 5 டைட்டில்னு ஒரு மனுஷன் நின்று அடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கா. அப்படி அந்த 5 டைட்டில் அடிக்கும் போது இருந்தது கேப்டன் ஒரே ஆள் தான். அந்த 5 டைட்டில் அடிச்சது ஒரே கேப்டன் தான். உங்க இந்த மும்பை இந்தியன்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரிதான். அப்போ இந்த 2 டீமுக்குமான கோச்சஸ்ங்கிறது பெரிய ஜாம்பவான்களால ஹேண்டில் பண்ண முடியும்.
டிராவிட் வந்தாரு அப்படின்னா எக்கச்சக்க ப்ரெஷர் அவர் மேல வந்துடும். ஏன் அப்படி வரும்னா, டிராவிட்டே ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு நல்ல பிளேயர். அந்த ப்ரெஷர் ஒண்ணு. டிராவிட் வந்துட்டாரா, சிஎஸ்கே இந்த வருஷம் டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு நம்மளே பேச ஆரம்பிச்சிருவோம். எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடும், எக்கச்சக்க எதிர்பார்ப்புகள் ஆயிரும். யங்ஸ்டர்ஸையும் நல்லா குரூம் பண்ணிடுவாரு யங்ஸ்டர் மேல. அப்ப யங்ஸ்டர்ஸ் மேலயுமே ரொம்ப ப்ரெஷர் ஆயிரும். ஸோ அந்த ப்ரெஷர்ஸ்லாம் டீம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வந்த மீனிங், வேற ஒண்ணும் கிடையாது. டிராவிட்டை கூட்டு வரக்கூடாதுன்னு இல்லை, பட் வந்தா எக்கச்சக்க ப்ரெஷர்ஸ் இருக்கும். அதை சிஎஸ்கே எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சஞ்சு விசஸ் டிராவிட் அந்த சம்பவம், அந்த இதுவும் நடந்தது இருக்கு. அதுதான் இப்போ நம்ம பாக்குறோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வயதை கடந்து ஜொலித்த நட்சத்திரங்கள் யாரு அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அவங்களை பத்தி பேசியே ஆகணும் அப்படிங்கிறது தான். நீங்க சொல்லுங்க அதை. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் புவனேஸ்வர் குமார். ஓகே, அவரை மீறி நீங்க எடுத்துட்டு போயிடவே முடியாதுங்க. ஏன்னா அவருக்கு வயசு ஒரு 36 ஆயிடுச்சு. பட் ஆனா இன்னமும் அவரு வந்த புதுசுல எப்படி பாலை போட்டாரோ இந்த வயசுலயும் அப்படியே போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்விங் பண்றாரு. இந்த வருஷம் ஆர்சிபி ஃபைனல்ஸ் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் கண்டிப்பா புவனேஸ்வர் குமார் தான். அவர் இல்லைன்னா அந்த மாற்று கருத்துங்கிறது என் முன்னாடி வேற யாரையுமே தோணல. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் வேற லெவல்ல இருந்துச்சு. இருக்காங்க ஜடேஜா எல்லாருமே இருந்தாலும், பட் புவனேஸ்வர் குமார் தான் அந்த இடத்துல நான் ஸ்பெஷலா வைக்கிறேன். ஏன்னா அந்த வயசை கடந்தும் அந்த யங்ஸ்டருக்கு டஃப் கொடுத்து இன்னமும் வீசிட்டு இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே டீம்ல நம்ம கிங் கோலியை விட்டுட்டீங்களே. இல்ல, ஏன் கிங் கோலி என் முன்னாடி வரல அப்படின்னா, ஒரு வயசான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஃபிட்னஸும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, எதுவுமே ஃபீல் ஆகல எனக்கு. அதுதான், நான் அவரை வயசானவர்னே நான் நினைக்கல. ஏன்னா ஃபைனல்ல அப்படி அடிச்சாருங்க. நீங்க அவரெல்லாம் வயசாயிடுச்சுன்னா நான்லாம் ஏத்துக்கவே மாட்டேன் கண்டிப்பா. அதாவது வைபவ் சூரியவன்ஷிக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, யூனிவர்சல் ஏ பாஸ் பேபின்ட்டாங்க. ஏன்ட்டாங்க அந்த பையனே, ஏன்ட்டாங்க முதல்ல பேட் தான் ஏன்ட்டாங்க. இப்ப அந்த பையனே தான், அந்த பையனை ரோபோட்டிக்கா இருப்பான்னு நினைக்கிறாங்கிறாங்க. அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஈக்குவலா ஆடிட்டு இருக்கிறாருங்க. சீரியஸா இவ்வளோ, அதாவது யங்ஸ்டர்ஸோட டாமினன்ஸ் அதிகமா இருந்த ஒரு ஐபிஎல்ல சீனியர் பிளேயரா விராட் கோலியோட டாமினன்ஸ் அவர் டாமினேட் பண்ணி என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் ஐபிஎல்லையும் சரி, இந்த ஐபிஎல் வரலாற்றுல அவர் பண்ணாத சாதனைகளே கிடையாது. ஆனா இந்த வருஷம் அவர் அப்படி தெரியவே இல்லை எனக்கு. எந்த இடத்துலயுமே டீமை கூப்பிட்டு உட்காந்து கேப்டன் ரஜத் படிதார் என்ன வேலையை பார்க்கணுமோ அதை விராட் கோலி பண்ற வேலைகள் நிறைய பார்த்தோம். அவரு தான் டீம் கிட்ட ஃபுல்லா பேசினாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, பேட்டிங் பண்றாங்க, ஆர்சிபி பண்றாங்க, உள்ள கோச் வராரு, டிகே வராரு, ஆண்டி ஃபிளவர் வராங்க, எல்லாரும் வரும்போது விராட் கோலி கூப்பிட்டு இங்க வாங்க, பிச் இப்படி இருக்கு இப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதே விராட் கோலி தான். விராட் கோலி தான் ஃபுல்லா பேசினாரு. டிகே கையை கட்டிட்டு இப்படி ஏனிக்கிறாரு, ஒண்ணுமே பேசல, அவரு தான் பேசிக்கிட்டு இருந்தாரு ஃபுல்லா. அந்த மாதிரிதான் இருந்துச்சு நிறைய விஷயங்கள். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வயசாயிருச்சுலாம் சொல்ல முடியாது. இன்னொரு 6-7 வருஷத்துக்கு ஆட்டுங்க, பாத்துக்கலாம். அந்த மாதிரி சரியான ஃபிட்னஸ்ங்க. ஏன்னா பவுண்டரி போகாது, அதாவது பவுண்டரி போயிடும் நினைக்கிற பால்லாம் கூட அசால்ட்டா புடிச்சு போட்டுருவாரு. அந்த மாதிரியான ஒரு பிளேயர். அதனால நம்ம அப்படி ஒத்துக்க முடியாது. அவர்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் கண்டிப்பா. அவர்லாம் யங்ஸ்டர் தான். ஓகேங்க, ஒத்துக்கிறேங்க. ஃபைனலா ஒரு கொஸ்டின், பெஸ்ட் 11 நம்ம பார்த்துட்டோம், ஒஸ்ட் 11னா இவங்க தான்ப்பா, இவங்களெல்லாம் எதுக்குப்பா வச்சிருக்கீங்க அந்தந்த டீம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேயர்ஸ் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த பிளேயர்ஸ்னாலதான் அந்த ஒஸ்ட் 11 அப்படிங்கிறது நம்ம பேசுறோம். ஏன்னா இப்போ நம்ம சொல்ல போற எல்லா பிளேயர்ஸுமே இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த டீமை தூக்கி நிப்பாட்டி இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அந்த டீமுக்கு இப்படி ஆயிட்டாங்களே அந்த மாதிரி. ஆமா, அப்படி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு 11 சொல்லணும் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் முதல்ல சொல்லியே அவரிடமே அவருக்கு தானா. ஆமா, ஏன்னா ரொம்ப ஒஸ்டான ஆவரேஜோட ஆடினா அப்படி இந்த வருஷம். ஸ்ட்ரைக் ரேட் இல்ல சுத்தமா, ரொம்ப பொறுமையா ஆட ஆரம்பிச்சாரு. டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. சொல்ல போனா T20ல டெஸ்ட் இன்னிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேலி கிண்டல்களுக்கு ஆளானாரு. அது நம்ம மாற்று கருத்தே இல்லை. ருத்ராஜ் அவரு தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இன்னொரு கேப்டன் தூக்கி போடுங்க, அஜங்கியா ரஹானேன்னு ஒருத்தர் இருக்கா அப்படி கேகேஆர்ல. அவரையும் கேப்டன் பதவியில இருந்து இறக்குறாங்க. ரிங்கு சிங் கேகேஆரை கேப்டன்ஷிப் பண்ண போறதா ஒரு தகவல் இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட உறுதியான தகவல் தான் வச்சுக்கோங்களேன். அதுவும் இருக்கு. அதனால இந்த 2 கேப்டனையும் வைக்கிறேன். அப்புறம் 3வது இடத்துல இன்னொரு கேப்டனையும் வைங்க.
யாரு? ரிஷப் பண்ட். அவரும் இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி எல்லாம் அடிச்சு பார்த்துருக்கோங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த வருஷம் அவர்கிட்ட இருந்து அதை பார்க்க முடியலங்கிறது இன்னொரு வருத்தம். அதற்கப்புறம் அதே டீம்ல நிக்கோலஸ் பூரன், அவருமே எப்படி ஆடினாரு இந்த சீசன், ஏன் இப்படி ஆயிட்டாரு? ஆமா, ரொம்ப வருத்தமாயிடுச்சு அவர்கிட்ட இருந்து. அடுத்து இந்தியன் டீமோட கேப்டனா இருக்கிற சூரியகுமார் யாதவ், அவருமே அவர் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இந்தியாவுக்காக இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்காக ஆடும் போதும் ரொம்ப ஒஸ்டா ஆடிட்டு இருந்தாரு. இல்ல கேப்டன்சின்னு ஒண்ணு இருந்துச்சு, இங்க வந்து அதுவும் இல்லாம இதாயிடுச்சு. அடுத்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் நம்மளோட சகல ஹர்திக் பாண்டியா, அவர் வந்துருவாரு. இல்ல பால்லயும் இல்ல பேட்லயும் இல்ல, வேர்ல்டு கப்ல எல்லாம் என்ன மாதிரி பண்ணாருங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். கொஞ்சமாவது பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து KKR நம்பி போனாங்க, ரொம்ப எங்களுக்கு இவர் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு 26 கோடி வரைக்கும் போனாங்க. கேமரூன் அவரும் இருக்காரு இந்த பட்டியல்ல. கண்டிப்பா அவரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அப்புறம் டிசியோட கேப்டன் அக்ஷர் பட்டேல், அவர்கிட்ட இருந்தும் ஒன்றும் பெருசாவும் இல்லை, பேட்லயும் இல்லை பால்லையும் இல்லை, அதனால அவரையும் வச்சுக்கோங்க. அதற்கப்புறமா இப்ப நான் சொல்ல போற பிளேயர் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர். மும்பைக்கு இவர் ரொம்ப கீ பிளேயர். இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதது வந்து மும்பைக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவா சொல்லலாம். ஜஸ்பிரீத் பும்ரா, அவருமே இந்த சீசன்ல அவரு எங்கேயுமே வரல, எதுக்குள்ளுமே வரல, ரெக்கார்ட்லாம் இல்ல. இந்த வருஷம் அவருக்கான சீசனே இல்ல, பரவாயில்ல. பட் ஆனா நல்ல கம்பேக் அவர்கிட்ட இருந்து வரும். அதுக்கப்புறம் ஒரு யங்ஸ்டர் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். ஏன்னா போன வருஷம் நான் அவ்வளோ ஃபைன் கட்டினாரு, சம்பளத்தோட அதிகமா ஃபைன் தான் கட்டினாரு. திக்வேஷ் ராத்தின்னு ஒரு பையன், லக்னோ சூப்பர் ஜெயின்ல. இந்த வருஷம் ஃபைனும் கட்டல, விளையாடவும் இல்லை சரியா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அகைன் ஒரு மும்பை பிளேயர் ட்ரெண்ட் போல்ட். ஏன்டா சிஎஸ்கேவோட பிளேயர் யாரையும் சொல்லலன்னு நீங்க கேட்பீங்க. சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ண, அதாவது எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருந்தாங்களோ அந்த பிளேயர்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க இன்ஜுரின்ட்டு. அதனால யார சொல்றது நானு, என்ன சொல்ல முடியும். ஆமா, அந்த மாதிரி. ஏன்னா இப்போ கலீல் அகமது, ஒருவேளை கலீல் அகமது தான் நான் கலீல் அகமது சொல்லியிருப்பேன். ஏன்னா கலீல் அகமது வந்து இந்த வருஷம் ஒரு இன்ஜுரி, ஸ்டார்டிங்கே இன்ஜுரின்னு போயிட்டாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது அடி வாங்கினாலும் கொஞ்சம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாரு, அந்த நேரம் தான் இன்ஜுரி ஆகி வெளியே போனாரு. மிச்சம் யாருமே எனக்கு சிஎஸ்கேல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாம இல்லை, கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சிஎஸ்கே. பட் ஆனா டீமா உங்களுக்கு அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர்ல சொல்லணும்னா ரோஹித் சர்மா, அதே மாதிரி வந்துட்டாரா 11ல. ஆமா. ஸோ அடுத்து வந்து ஜிதேஷ் சர்மா. போன வருஷம் வந்து அவரு எனக்கு அந்த ஃபீல் இருக்கு, கண்டிப்பா எனக்கு வந்து ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் இருக்கு. என்னதான் ஆர்சிபி டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இல்லை. ஸோ அவர்னால அந்த ஃபிளாப் 11ல அவரை நம்ம தள்ளுறோம். அதே மாதிரி டிவால் பிரெவிஸ், இவர் நான் ஒரு வாட்டியும் கர்ணன் கண்டா வர சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்க, பாட்டு போட்டதெல்லாம் வேஸ்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது வந்து அவரும் சரியா இல்லை. அப்புறம் ஹர்ஷர் பட்டேலை வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கே உள்ள கொண்டு வரல. அவர்லாம் நல்ல ஸ்லோவர் போட்டு நல்ல எஃபெக்டிவா இருந்திருப்பாரு. ஸோ அவரையும் ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஓரளவாவது ஏதோ போட்டுட்டு நடந்தாரு. ஆமா, ஏதாவது அப்பப்ப ஏதாவது பண்ணுவா அப்படி. ஆனா இவங்க எதுவுமே பண்ணல. சரி, ஹர்ஷ்தீப் சிங்கையும் கூட ஒஸ்ட் 11ல நீங்க வச்சுக்கலாங்க, எனக்கு வச்சுக்கோங்க. அவர் ரிலீஸ் பண்றாங்க, அவரை கன்ஃபார்மா பஞ்சாப் ரிலீஸ் பண்ண போறாங்க. சிஎஸ்கே அவரை ட்ரேட் பண்றதுக்கு பேசினதாகவும் தகவல் போயிட்டு இருக்கு. பட் ஆனா அது உறுதி இல்ல. சிஎஸ்கே எத்தனை லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு தான் போவாங்க, போதும் நீங்க இது போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு இருக்காங்க. பட் பார்ப்போம். என்னோட ஒஸ்ட் 11 பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட், அஜங்கியா ரஹானே, நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, கேமரூன் கிரீன், அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, திக்வேஷ் ராத்தி, ட்ரெண்ட் போல்ட். அதுக்கப்புறமா இம்பாக்ட் பிளேயர்ல நீங்க சொன்ன மாதிரி ஹர்ஷ்தீப் சிங், ரோஹித் சர்மா, ஜிதேஷ் சர்மா, டிவால் பிரெவிஸ், இவங்கள தான் நம்ம வைக்கிறோம். இந்த வருஷம் ஐபிஎல் ஒரு வழியா மூடு விழா பண்ணிட்டோம், சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், இன்னும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் பத்தி அந்த அளவுக்கு பேசியிருக்கோம். இல்ல, கண்டிப்பா நிறைய தகவல்களை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி ரொம்ப அழகா அந்த சீசன் தொடங்கின காலகட்டத்துல இருந்து முடிகிற வரைக்குமே நீங்க எல்லாத்துக்கும் நம்ம கமெண்ட்ரி கொடுத்துருந்தோம். அதுல வந்து நீங்க தவறாம வந்து கொடுத்துருந்தீங்க. நடுநடுவில் நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து என்னென்னலாம் மாற்று வீரர்களை பண்ணணும், செய்யணும், என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கணிப்பையும் வர பக்கவா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆனந்த். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.